வணக்கம். இது ஆன்ச் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி கிரே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே வாங்கின கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் உங்களுக்காக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரூ இன்ஸ்டன்ட் வாங்கியிருக்கேன். போன மாதம் வாங்கின அந்த ஃபில்டர் காஃபியே இருக்குது அப்படியே. ஸோ அதனால் ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு 2 பேக்கெட் ப்ரூ இன்ஸ்டன்ட் வாங்கினேன். அப்புறம் இது அயோடைஸ்ட் சால்ட், ஆஷிர்வாதோடைய அயோடைஸ்ட் சால்ட். அப்புறம் இது கிறிஸ்டல் சால்ட் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் ஒரு எல்ஜி பெருங்காயம் வாங்கினேன். அப்புறம் புளி ஒரு 1/4 கிலோ புளி வாங்கினேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு நான் என்னெல்லாம் வாங்கினேன்னா ஒரு ஜாம் பன்னு வாங்கினேன். அப்புறம் மூங் தால் என்னோட ரொம்ப ஃபேவரட். இது ஒரு பேக்கெட் வாங்கினேன். ஆலு புஜியா ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கினேன். உட்காந்துருக்கானே இவனுக்காக. அப்புறம் இதேமோட நல்லெண்ணெய் வாங்கினேன். அது ஒரு 200 ml ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது வீட்டில், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கு வாங்கினேன். இது கேக்குக்காக கோல்டு வினர் வாங்கினேன். அப்புறம் கடலெண்ணெய் வீட்டில் இருக்குது, செக்கில் வாங்கினது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்படியே வச்சிட்டேன். அப்புறம் அப்பளம், இது பேட் அப்பளம், இது நல்லாயிருக்கும், சரி வாங்கலாமேன்னு வாங்கினேன். அப்புறம் ஒரு அப்பளோ பேக்கெட். அப்புறம் 200 கிராம்ஸ்க்கு மில்கி மிஸ்டோடைய பன்னீர். அப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ், ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்றக்காக வாங்கினேன். அப்புறம் அனிலோட ராகி சேமியா. அப்புறம் ஸ்நாக்ஸில் பொட்டேட்டோ சிப்ஸ் ஒன்று வாங்கினேன். அதை ஓப்பன் பண்ணிட்டேன் வந்தோடனே. அப்புறம் சில்க் கனாஷ் வாங்கினேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் சாப்பிட்டது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே ஒரு மாதிரி நல்லா சாக்லேட்டியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இப்போதைக்கு அவசரத்துக்கு ஒன்று வாங்கினேன். அப்புறம் சாம்பார் பொடி. நான் யூஸ்வலாக சக்தி தான் வாங்குவேன். ஆச்சியோட சக்தி நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணும், அதனால நான் அது வாங்குவேன். அப்புறம் மிளகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருக்குது. சரி நியூ இயர்க்காக எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா வாங்கினேன். அப்புறம் இது எள்ளு, கிராம்பு, ஜீரகம், அப்புறம் சோம்பு ஒரு 50 கிராம்ஸ் வாங்கினேன். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 மேகி பேக்கெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் டங் கிளீனர் ஒன்று எடுத்தேன். அப்புறம் ப்ரஷ் வாங்கினேன். அதுக்கப்புறம் சென்சடைனுடைய பேஸ்ட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் விம் லிக்விட் வாங்கினேன். அப்புறம் ஒயிட் சென்னா, கடலைப்பருப்பு, அப்புறம் சோரம் பருப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு எல்லாம் வாங்கினேன். உளுந்து வீட்டில் ஏற்கனவே ஸ்டாக் இருக்குது, அதனால் அது வாங்கலை. அப்புறம் வத்தல் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 1/2 kg இருக்குது. இப்போ ஒரு 200 கிராம்ஸ் வாங்கிட்டு எல்லாம் சேர்த்து, இது ஒரு மல்லி ஒரு 1 kg வாங்கினேன். எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு. யூஸ்வலாக நான் வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி இல்லை, இப்போ திருப்பி இதை காய வைக்கிற அளவுக்கு இங்கே மழையாக இருக்கிறதுனால சரி இது ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாமே ஒரு சொல்லி போடுவேன். அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளுடைய ஷாப்பிங் இது தான். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் கிரேஸோட பில்லை காட்ட மறந்துட்டேன். பில் இன்றைக்கி நமக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு 2157 வந்தது. அப்புறம் மேகி மட்டும் லாஸ்ட்டாக சரி எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அவசரத்துக்காக வாங்கினேன். 29 சம்திங். அது இதுதான் நம்மளோட ஓவரால் பில். பார்த்துக்கணுன்னா ரேட் எப்படி என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா இது இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் டிமார்ட் கம்பேர் பண்ணும்போது. பட் ஓகே, ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதுக்காக கொடுக்கலாம் அந்த அமௌண்ட்டை. இது வேணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு வேலை யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நமக்கு இன்றைக்கி வந்திருக்க பில் 2157. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.